இந்த நபரு கிணத்துக்கு மேல புஷ்அப் எடுத்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது அவருக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. அப்ப அவருடைய மாஸ்டர் என்ன பண்றாருன்னா, அவருடைய 2 கைகளுக்கு அடியிலையும் முழு முட்டைகளை வச்சுட்டு இப்ப புஷ்அப் எடு, ஆனா முட்டை உடையக்கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா அவரால் அந்த மாதிரி புஷ்அப் எடுக்கவே முடியல. அந்த 2 முட்டைகளையுமே உடைச்சிடுறாரு. அதனால அவருக்கு அந்த உடைச்ச முட்டைகளையே நேற்று டின்னருக்கு சாப்பிட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் அவர் அதே மாதிரி புஷ்அப் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது மாஸ்டர் ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு வந்து அவருடைய முதுகுக்கு மேல வைக்கிறாரு. வச்ச உடனே மறுபடியும் அவர் அந்த முட்டையை உடைச்சிடுறாரு. திரும்பவும் அவருக்கு அதே முட்டைகளை டின்னருக்கு கொடுக்குறாங்க. அவர் அதே மாதிரி திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணி ஒரு வழியா முதுகுல பெரிய பாறாங்கல்ல வச்சுக்கிட்டே முட்டையெல்லாம் உடையாம புஷ்அப் எடுக்க கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் மாஸ்டர் என்ன பண்றாருன்னா, நீ இப்ப வெறும் 3 விரல்ல புஷ்அப் எடுக்கணும், அதுக்கப்புறம் 2 விரல்ல எடுக்கணும், அதுக்கப்புறம் 1 விரல்ல எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விரலா குறைச்சிக்கிட்டே போறாரு. இதே மாதிரி ஒரு 2 மாசமா பிராக்டிஸ் பண்றாரு. பிராக்டிஸ் பண்ணி ஏகப்பட்ட முட்டைகளை உடைச்சு அது எல்லாத்தையுமே டின்னருக்கு சாப்பிடுறாரு. பல மாதங்களுக்கு அப்புறம் ஒரு வழியா முதுகுல பெரிய பாறாங்கல்ல வச்சுக்கிட்டே முட்டைகள்லாம் உடையாம வெறும் ஒரே விரல்ல அழகா புஷ்அப் எடுக்க கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு டின்னருக்கு உடைஞ்ச முட்டைகளை கொடுக்காம வேற ஃபுட்டை சாப்பிட கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு ஒரு வுட்ல பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. அது எப்படின்னா, ஒரு பக்கம் இவர் அடிச்சாருன்னா இன்னொரு பக்கம் அவருடைய முதுகுலயே அடிக்கும். அதையே நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் மாஸ்டர் அவர் கையில வெயிட்டான பார்பெல்ல தூக்கி போட்டு அதை அவர் கையிலேயே உருள வைக்க சொல்றாரு. ஏன் இப்படி பண்ண சொல்லுவாருன்னா, அவருடைய கை நல்லா ஸ்ட்ராங் ஆகுறதுக்காக. கடைசியில அந்த நபர் அந்த பார்பெல்ல மரத்து மேல தூக்கி போட்டு திரும்ப கையிலேயே பிடிக்கிற அளவுக்கு பிராக்டிஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அவருடைய மாஸ்டர் அவருடைய கை கால்ல எல்லாம் டைட்டா இருக்கிற ரப்பர்களை மாட்டி விட்டுட்டு கீழே இருக்கிற வெயிட்டான கல்லு பிளேட் எல்லாம் கையில எடுக்க சொல்லி அதை தூக்கி போட்டே மரத்தை உடைக்க சொல்றாரு. நேரம் ஆக ஆக அவருடைய இடுப்பு கழுத்துன்னு எல்லா இடத்துலயும் ரப்பரை மாட்டி அவரை இன்னும் டைட் பண்றாரு.